இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் உங்கள் பர்சன் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபோக்கஸும் எனர்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிற விதங்கள், அவங்க சொல்கிற விதம், அதாவது நம்ம எனர்ஜியை பிக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாஸ்குலின் கிட்ட கொஷினும் கேட்க போகிறோம். அவங்கக்கிட்ட இந்த ஆன்சரும் வாங்க போகிறோம். ஏன் நோ கான்டாக்ட் அப்படின்னு நீங்கள் நேராக பேசினா என்ன பதில் வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு திரும்பி கேள்வி கேட்டிங்கன்னா இட்ஸ் லைக் அ கான்வர்சேஷன். பட் அதை நான் பண்ண போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு உங்கள் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்ப்ரைஸ் போதுமா? உங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, ரொம்ப அழகாக வந்திருக்கு. சர்ப்ரைஸ், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் உங்கள் பர்சன் எதையோ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி உங்களுக்கு ட்வின் ஃப்ளேமாக இருந்தது, சோல்மேட் கனெக்ஷனாக இருந்தது அப்படின்னா அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணி பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் முடிவடைய போகுது. அவங்கள சுற்றி ஒரு திருட்டு எனர்ஜி இருக்குது, திருட்டு ஃபெமினன் எனர்ஜி இருக்குது. இது யாராக வேணா இருக்கலாம், ஃபெமினன் எனர்ஜி தான், ஃபெமினாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்டேருந்து சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். உங்கள் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்களை பற்றி கேதர் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லலாம், அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு சொல்லலாம். ட்வின் ஃப்ளேம்னால நிறைய எதிர்ப்பு இருக்கும், நிறைய காமிக் எனர்ஜி இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தங்க உங்கள் சுற்றி இருக்கவங்க கெட்டவங்க இருக்காங்க. மேபி அவங்கள பற்றின ரகசியங்கள் இந்த பர்சனுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கவலையை விட்டுருவோம். இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரொம்ப அழகாக சர்ப்ரைஸ் அண்டு உங்கள் பர்சன் ரொம்ப அறிவாளியாகிட்டே வராங்க நாளுக்கு நாள். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எப்படி எப்போ முடிய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆஃப் பென்டிக்கிள்ஸ், 9 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆக போகுது. கூடிய சீக்கிரம் உங்களோட காதல் ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க கூடிய சீக்கிரம். இட்ஸ் லைக் அப்பா என் காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடிஞ்சு கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகாக போகுதுடா நாராயணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக மாறப்போகுது உங்களோட வாழ்க்கை. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது, வேதனை, வலி, கண்ணீர், நோ, இனிமேல் நோ சொல்லிட்டாங்க பிரபஞ்சம். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. பிரபஞ்சம் வந்து போதும் குழந்தை அழுதது, இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டது, இனிமேல் பாருங்கள் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. நீங்கள் கற்பனையில் வச்சுருந்த அத்தனையுமே வந்து உங்கள் காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடிஞ்சு அதை என்ஜாய் பண்ண போகிறீங்க. பாட்டம் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா த சேரியாட் எனர்ஜி. இந்த பர்சன் அடுத்தது வந்து பெரிய பெரிய மூவ் பண்ண போகிறாங்க, ரொம்ப வேகமாக பண்ண போகிறாங்க. நீங்கள் காத்துட்ருக்கிறத பற்றி கொஞ்சம் கூட வந்து கவலையப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு துளி சந்தேகமும் தேவையில்லை. இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அது நல்லதுக்கு தான் எடுத்துக்கோங்க. இனிமேல் பேசாமல் இருக்கிறது நடக்க போகிறதில்ல. எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே கேட்போம். அதுக்கு முன்னாடி இந்த பர்சன்கிட்டேருந்து சில மெசேஜஸ் வாங்குவோம், வாயப்படுங்குவோம், என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 3 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மோஸ்ட்லி பார்க்குறவங்களோட காதல் ஒர்க் பிளேஸ் காதல், ஒர்க் ரிலேட்டடான காதல், இல்லைனா நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக போகும்போது உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கலாம். சம்திங் ரிலேட்டட் டு யுவர் ஒர்க், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த காதலை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து அவங்க எப்படி வர போகிறாங்க என்ன அப்படிங்கிறத அவங்க வாயை பிடுங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா இந்த சமயத்தில்? ஏன்னா சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது லீடு கிடைக்குதா? சர்ப்ரைஸை நான் கண்டிப்பாக பிரேக் பண்ண போகிறதில்ல. ஐ ஃபீல் ஐ ஃபெல் ஹார்ட் ஃபார் யூ அண்ட் தட் ஸ்கேட் த ஷிட் அவுட் ஆஃப் மீ. ஸோ இதுதான் வந்து அவங்க உங்களை விட்டு ஓடினதுக்கு இல்லைனா உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம். இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி யாருக்குமே விழுந்ததில்லை. ரொம்ப விழுந்தது அப்படின்னா தலைக்குப்புறம் விழுந்திருக்காங்க. உங்களை பார்த்த அடுத்த செகண்ட் அவ்வளோதான் ஃப்ளாட்டு. ஆனால் வந்து இது அவங்களுக்கு வந்து பயத்தை உண்டு பண்ணிச்சு. என்னது, நான் இப்படிலாம் யாருக்குமே பண்ணதில்லையே, நான் ஏன் இவ்வளோ ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த பயம், அந்த குழப்பம் தான் அவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சுருக்கு மோஸ்ட்லி. அப்புறம் வேறு ஏதாவது சொல்கிறாங்க, அதுதான் ஆக்சுவலான பிளாக்கேஜாக இருந்திருக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில். அதனால் இப்போ சர்ப்ரைஸ் வருது. இது அப்ரைட்டில் தான் இருக்குது. வி ஆர் நாட் த சேம் பீப்புள், வி ஆர் பீப்புள் சேஞ்ச் அண்ட் தட்ஸ் ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து மாற்றத்தை அவங்க சொல்கிறாங்க. இது வந்து நெகட்டிவ் கார்டு எடுத்துக்க தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களை பார்த்த அன்னைக்கு இருந்த பர்சன் வேறு, இப்போ இருக்க பர்சன் வேறு. அதே மாதிரி தான் நீங்களும், உங்களுக்கும் இந்த பர்சனை பற்றின புரிதல் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பர்சனுக்கும் இந்த காதல் பற்றின புரிதல் நிறையா இருக்குது. ஓகே, இது வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே, அது அப்படியே விட்டுருங்க, காற்றோடு போகட்டும். அது வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறதில்ல. ஏன்னா இந்த பர்சன் வந்து தென் ஐ கேன் ப்ரொவைட் ஃபார் யூ. யாரோ ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவங்களே விலகி போக போகிறாங்க. அவங்களோட இன்செக்யூரிட்டிஸே அவங்கள வந்து விலக்கி வச்சிடும். ஸோ உங்களை பற்றி இந்த பர்சனுக்கு நெகட்டிவ் தாட்லாம் எதுவும் இல்லை. பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க மேலே
வச்சுருக்க க்ரஷ் அந்த பர்சனாக கூட இருக்கலாம். அதாவது அவங்களோட க்ரஷ் நீங்களாக இருக்கலாம். இதுதான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து தானாகவே உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகி போயிடுவாங்க. நீங்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்கவே தேவையில்லை. அப்பழுக்கு இல்லாத சந்தோஷம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களோட சந்தோஷத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் உங்கள் சந்தோஷத்தை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ இந்த பர்சன் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். த ஸ்டார், தே வில் பி கைடட். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்கள் வாழை பிடிச்சிட்டு தான் வராங்க. நீங்கள் தான் உங்களுக்கு கைடிங் ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் தான் எல்லாமேனா அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னையும் நினைக்கிறதும் உங்களை தான். தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு படுக்கிறதும் உங்களை பற்றி தான். இட்ஸ் லைக் எந்நேரமும் அவங்க மண்டையில் நீங்கள் தான் இருக்கீங்க. ரொம்ப உங்களை ஒரு அற்புதமான ஜீவனை அவங்க பார்க்குறாங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ், போர்ஷன். இட்ஸ் லைக் இந்த போர்ஷனை எப்படி அந்த காதலோட ஆஃபர் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் இதை நினச்சி கடைசி காலம், அதாவது உங்களோட கடைசி நாள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. இப்படி ஒரு காதல் ஆஃபர் வந்து நான் கேள்விப்பட்டது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை திக்கு முக்காடு செய்ய போகிறாங்க. ஏன்னா இந்த பர்சனோட காதல் அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது. 2 of Wands பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சீக்ரெட்டிவாக. டாக்ஸிக் விச்சஸ் ஏன் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை சுற்றி நிறையா கெட்டவங்க இருக்காங்க. 3 of Cups எனர்ஜி. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு ஃபேக் எனர்ஜி, ஒரு பொய் எனர்ஜி உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, உங்களை சுற்றி இருக்காங்க. இந்த பர்சனுக்கு பார்த்திங்க அப்படின்னா தான் பெரிய ஆள் அப்படிங்கிற நினப்பு இருக்குது. இது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. இந்த ஒரு சில பர்சனுக்கு எக்ஸ் இருக்குது, அவங்க டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து தே ஆர் லீவிங் சம்திங் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப பெரிய பேரழகி, இல்லைனா வந்து உலகத்திலே தான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற நினப்பு இருக்குது. பட் இட்ஸ் அ தீஃப், அதாவது திருடி, இல்லைனா காப்பி கேட், இது மாதிரி ஒரு கேவலமான எனர்ஜி தான். அந்த எனர்ஜிக்கு பயந்து தான் இந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த விதத்துலேயும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாஸ்ட் பர்சன் உங்களை விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து முதுகெலும்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எனர்ஜிக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிறதுக்கோ, இல்லைனா வந்து ஏன்னா ஃபுல்லாக டார்க்னஸில் இருக்குது. இந்த டார்க்னஸை க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த எனர்ஜி, இந்த ஃபேக் வைஃப். அதாவது இந்த பர்சனுக்கு வந்து இந்த வைஃப் கேரக்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அழகு மேலே போலியான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரோமிங் அரவுண்டு, ஸ்லீப்பிங் அரவுண்ட், அந்த மாதிரி கேரக்டர். இதை எதிர்த்து கேட்கறதுக்கு இந்த பர்சனுக்கு முதுகெலும்பு கிடையாது. ஸோ இது அவங்க ட்ராமா. ஸோ அந்த பர்சன் தானாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா தே டோன்ட் டிசர்வ் யூ. ஏன்னா அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணி லைக் காமிக் எனர்ஜி அவங்க மட்டும் பண்ணல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடு சேர்ந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது, இல்லைனா அவங்க காதல் வாழ்க்கை கிக் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கெடுக்கிறதுக்கு மேபி உங்கள் பாஸ்ட் பர்சனை வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அது ஃபெயிலியர் அட்டம்ப்ட். இப்போ வந்து வேறு ஏதோ ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்ற நாலேஜ் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அது லைக் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மேபி உங்கள் பர்சன் ரொம்ப சைக்கிக்காக இருக்கலாம். ஸ்பியர் உங்களுக்கு எல்லாமே வழிகாட்டப்படும். கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கல்யாணத்தில் போய் முடிய போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால தான் இது நடக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு பி ஹாப்பி. நீங்கள் சோக டியூன் போட்டிங்க அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து திரும்ப விலகி போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான் உங்களை நோக்கி வரும். ஸோ உங்கள் சந்தோஷம், அந்த ஹீலிங், உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இங்கே ப்ளே பண்ணுது. உங்களை சுற்றி பொறாமல் பிடிச்சவங்க நிறையா இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபெமின் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல், இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நிறைய பொறாமை எனர்ஜி உங்களை சுற்றிட்டுருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் பர்சனும் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல துடிக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் நிறைய ட்ராமா போயிட்டுருக்கு. பட் இதனால் நீங்கள் பாதிக்கப்பட போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கை ஸோ செக்யூர்ட். மேபி உங்களோட கைடன்ஸ்க்காக வரலாம். இங்கே பாருங்கள், ஸோ செக்யூர்ட்னு சொல்கிறேன். ஏஸ் ஆஃப் வான்ஸ், புது ஆரம்பம். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். இதை பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. 2 of Swords. You are protected. You are completely protected. நீங்களே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி இது உங்களுக்கு தெரியாத நடக்க போகுதுன்னு 8 of Pentacles.
உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இது 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தானே, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாருங்கள். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மிஸ் ஆச்சு, 7 8 9. ஸோ உங்களோட மிஸ்ஸிங் பசில் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் கவுண்டர் பார்ட். நீங்கள் 7லேருந்து 9க்கு ஜம்ப் ஆகிட்டீங்க. உங்கள் பர்சன் இப்போ 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து நான் அப்லோட் பண்ண அந்த ஒரு எபிசோட் பாருங்கள், எபிசோட் 7. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அழகாக பேலன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து எப்படி பேலன்ஸ் அவுட் ஆகுது, எதனால் பேலன்ஸ் அவுட் ஆகுது அப்படிலாம் அந்த ரீடிங்கில் இருக்கும் பாருங்கள். திரும்பிங்க 3 ஆஃப் கப்ஸ். இங்கே வந்து இந்த சோகம் உங்களோட வெற்றியாக மாறப்போகுது, அதுக்கான ட்ரான்சிஷன் நடக்க போகுது. அதுக்கு தான் மேபி பிரபஞ்சம் வந்து இந்த காதலை இன்னும் உங்கள் கைகளில் கொடுக்காம வச்சிட்ருக்காங்க. 7 ஆஃப் சோட்ஸ் திருட பார்க்குறாங்க. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், த சேம் எனர்ஜி. ஆனால் இதெல்லாம் நீங்கள் மாட்ட போகிறது, நீங்கள் ரொம்ப ரகசியமாக தான் உங்கள் காதில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. நீங்கள் பப்ளிக்காக இதை வந்து எடுத்துனையும் கொண்டு வர போகிறதில்ல, வெரி சீக்ரெட்டிவ். இங்கே பாருங்கள், அதுதான் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்கள் 2 பேர் அமைதியாக இருக்கீங்க, ஒரு பெண் ஒரு ஆண். ரொம்ப ரகசியமாக எங்கேயோ போக போகிறீங்க. ரொம்ப இந்த காதல் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சஃபர் ஆகிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கிட்டு நீங்கள் எங்கேயோ என்ஜாய் பண்ண போகிறீங்க. இது எதுக்கு அப்படின்னா பல துரோகங்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு தான், உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு. மேஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப அறிவாளி. 4 ஆஃப் கப்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. 10 ஆஃப் சோட்ஸ், 7 ஆஃப் பென்டிகிள்ஸ், அகெயின் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி, 7 8 7 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். மேபி 77 பார்த்துக்கோங்க. 77 பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களோட கல்யாணம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். 10 ஆஃப் சோட்ஸ், 4 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சனுக்கு உங்களை விட்டு விலகி இருக்கிறது வந்து அதுக்கு நீங்கள் என்னை கத்திலே குத்திடுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேதனையாக இருக்குது மேஸ்குலின் எனர்ஜிக்கு. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே தெரிஞ்சால் தானடா பிரச்சனை பண்ணுவீங்க, தெரியாமல் அமுக்கமாக பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறாங்க. 7 ஆஃப் சோட்ஸ் வந்து இது காமிக் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்னீக்கியாக இருக்காங்க. இட்ஸ் லைக் வின்னிங் அட் ஆல் காஸ்ட். இந்த காதல் அவங்களுக்கு வேணும். நீங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது இந்த மேஸ்குலினை இனிமேல் தாங்கிக்கவே முடியாது. இந்த டஃப் சைக்கிள் அவங்க முடிக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சால் தானே பிளான் பண்ணுவீங்க, தெரியாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்காக நீங்கள் தான் மூவ் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யூ ஆர் மூவிங். ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் தான் இருக்கிற இடத்த விட்டு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேபி எங்காவது தலைமறைவாக போகிறீங்களா இல்லைன்னு தெரில. பட் மேஸ்குலின் வந்து பக்கா பிளானில் இருக்காங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் தேர் கட் ஃபீலிங் அண்ட் இன்ட்யூஷன். ஏன்னா நீங்கள் கைடிங் ஸ்டார், நீங்கள் தான் அதுக்கு பிளான் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க போகிறீங்க. எக்ஸிக்யூஷன் மட்டும் தான் மேஸ்குலின் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ்ட் கனெக்ஷன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ. கூடி சீக்கிரம் உங்கள் கல்யாண இன்விடேஷன் எனக்கு அனுப்புங்க.